ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு our மில்க் பாக்கெட் சேனல். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வேலைய பாதியா குறைக்க போற ஒரு செம்ம மேஜிக் பார்க்க போறோம். ஆமாங்க, உங்க சமையலறையில நீங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு டக்குன்னு தீர்வு சொல்ற மாதிரி 6 சூப்பர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிச்சன் டிப்ஸ் 1. பால் பொங்கி வழியுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். காலை எழுந்ததும் டீயோ காஃபியோ போடுவதற்காக பாலை அடுப்பில் வைப்போம். 2 நிமிஷம் தானே, அதுக்குள்ள என்ன ஆகிட போகுது என்று நினைத்து போனை பார்க்கவோ அல்லது வேறு வேலையாகவோ திரும்பி பார்ப்போம். அதற்குள் நம் சமையலறையின் தேசிய கீதம் ஒலிக்க ஆரம்பித்துவிடும். சிஸ் 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 என்ற சத்தத்துடன் பால் பொங்கி வழிந்து ஸ்டவ் முழுவதும் ஒரு பாலபிஷேகமே நடந்திருக்கும். ஆஹா, நம்மில் எத்தனை பேர் இந்த அனுபவத்தை தினமும் சந்திக்கிறோம்? வீணாகும் பாலை விட கரை படிந்த ஸ்டவ்வை சுத்தம் செய்வதுதான் நமக்கிருக்கும் பெரிய தலைவலி. இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். தேவையற்ற பதற்றத்தையும் தேவையற்ற வேலையையும் குறைக்க இதோ ஒரு சூப்பர் சிம்பிள் ஹேக். இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் கிச்சனிலேயே இருக்கிறது. அதுதான் மரக்கரண்டி, வுடன் லேடில். என்ன செய்ய வேண்டும்? வழக்கம் போல் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வையுங்கள். தீயை மிதமாக வைத்துவிட்டு அந்த பாத்திரத்தின் குறுக்கே படத்தில் காட்டியுள்ளது போல ஒரு மரக்கரண்டியை வைத்து விடுங்கள். இனி நீங்கள் நிம்மதியாக உங்கள் மற்ற வேலைகளை பார்க்கலாம். பால் கொதிக்குமே தவிர பொங்கி வழிந்து ஸ்டவ்வை பாழாக்காது. இது எப்படி வேலை செய்கிறது? இதற்கு பின்னால் ஒரு சின்ன அறிவியல் இருக்கிறது. பால் பொங்கும்போது அதில் உள்ள நீர்க்குமிழிகள் பபிள்ஸ் மேலே எழும்பி வரும். மரக்கரண்டி வெப்பத்தை மெதுவாகவே கடத்தும் ஒரு பொருள், புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். மேலும் அதன் மேற்பரப்பு நீர்க்குமிழிகளை உடைக்கும் தன்மை கொண்டது. இதனால் மேலே வரும் நுரையும் குமிழிகளும் மரக்கரண்டியில் பட்டவுடன் உடைந்து பாலின் மேற்பரப்பு இழுவிசை சர்ஃபேஸ் டென்ஷன் குறைந்து பால் பாத்திரத்திற்குள்ளேயே அடங்கிவிடும். சிம்பிள் லாஜிக் தான். கூடுதல் டிப்ஸ், போனஸ் டிப்ஸ். நெய் அல்லது வெண்ணெய். மரக்கரண்டி இல்லை என்றால் பாத்திரத்தின் விளிம்புகளில் சிறிதளவு நெய் அல்லது வெண்ணெயை தடவலாம். இதுவும் பால் பொங்கி வழிவதை தடுக்கும். அகலமான பாத்திரம். எப்போதும் பால் காய்ச்ச சற்று பெரிய மற்றும் அகலமான பாத்திரத்தை பயன்படுத்துங்கள். இது பால் பொங்குவதற்கான இடத்தை அளிக்கும். சரியான தீ. பாலை எப்போதும் மிதமான தீயில் வைத்து காய்ச்சுவது நல்லது. அதிக தீ வைத்தால் பால் அடிப்பிடிப்பதற்கும் வேகமாக பொங்குவதற்கும் வாய்ப்புள்ளது. இனிமேல் ஐயோ பால் பொங்கிருச்சே என்று பதறியடித்து ஓட வேண்டிய அவசியமில்லை. இந்த எளிய மரக்கரண்டி டெக்னிக்கை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் நேரமும் மிச்சமாகும், ஸ்டவ்வும் சுத்தமாக இருக்கும், உங்கள் டென்ஷனும் குறையும். செம்மல்ல? இந்த டிப் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல வேறு ஏதாவது கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 2. வெங்காயம் வெட்டும்போது கண்ணீரா? நோ மோர் டியர்ஸ். நான் அழவில்லை, வெங்காயம் வெட்டுகிறேன். இந்த டயலாக் சொல்லாத ஆளே இருக்க முடியாது. சமையலறையில் வெங்காயம் வெட்டுவது என்பது பலருக்கும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தாலும் கண்ணீர் வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருந்தது. இனிமே அழுகாட்சிக்கு குட் பை சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் டிப். இந்த மேஜிக் எப்படி வேலை செய்கிறது? வெங்காயத்தை வெட்டும்போது அதிலிருந்து சிலவிதமான சல்ஃபர் கலந்த வாயுக்கள், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வெளிப்படுகின்றன. இந்த வாயுக்கள் காற்றில் பரவி நம் கண்களில் உள்ள ஈரப்பதத்துடன் வினைபுரிந்து கண்ணீரை வரவழைக்கின்றன. இதுதான் நாம் அனுபவிக்கும் எரிச்சலுக்கும் கண்ணீர் நீர் வருவதற்கும் காரணம். இனி அழுகை இல்லை, இதுதான் ரகசியம். ஃப்ரீசர் மந்திரம். வெங்காயத்தை வெட்டுவதற்கு சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பு அதன் தோலை உரிக்காமல் அப்படியே எடுத்து உங்கள் ஃப்ரீசரில் வைத்து விடுங்கள். குளிர்ந்த வெங்காயம், குளிர்ந்த கண்கள். ஃப்ரீசரிலிருந்து வெங்காயத்தை எடுத்த பிறகு அதை வெட்டி பாருங்கள். ஆச்சரியப்படும் வகையில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஏன் இது வேலை செய்கிறது? ஃப்ரீசரில் வைப்பதன் மூலம் வெங்காயத்திற்குள் இயற்கையாகவே இருக்கும் சல்ஃபர் வாயுக்களின் வேகம் குறைகிறது. அதாவது வெங்காயம் குளிர்ந்து விடும்போது அதில் இருந்து வெளிவரும் வாயுக்களின் அடர்த்தி குறைந்து அவை காற்றில் பரவும் தன்மை குறைகிறது. இதனால் அந்த வாயுக்கள் உங்கள் கண்களை அடைந்து எரிச்சலை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிக குறைவு. இனி சமையல் ஒரு கொண்டாட்டம். இந்த எளிய டிப் மூலம் இனி நீங்கள் வெங்காயம் வெட்டும்போது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சமையலை செய்யலாம். இனிமே ஜாலியா வெங்காயம் வெட்டலாம். கூடுதல் டிப்ஸ்.
வெங்காயத்தை வெட்டும் முன் அதை குளிர்ந்த நீரில் சில நிமிடங்கள் ஊற வைத்தும் பயன்படுத்தலாம். கையில் கூர்மையான கத்தியை பயன்படுத்தி வெங்காயத்தை வேகமாக வெட்டுவதும் வாயுக்கள் பரவும் நேரத்தை குறைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். கிச்சன் டிப்ஸ் 3. இஞ்சி பூண்டு விழுது இனி பச்சை நிறமா மாறவே மாறாது. சூப்பர் சீக்ரெட் இதோ. நம்ம கிச்சன்ல சமையலை வேகமாகவும் சுவையாகவும் முடிக்க உதவுகிற முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு விழுது. ஆனால் நம்மில் பலரும் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை, கஷ்டப்பட்டு அரைத்து ஃப்ரிட்ஜில் வைத்த இஞ்சி பூண்டு விழுது ஓரிரு நாட்களிலேயே பச்சை நிறமாக மாறிவிடுவதுதான். காலையில் அவசரமாக சமைக்கும் போது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தால் இப்படி நிறம் மாறிய விழுதை பார்க்கும்போது சமையல் செய்யும் ஆர்வமே போய்விடும். இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா என்ற குழப்பமும், கஷ்டப்பட்டு அரைத்தது வீணாகிவிட்டதே என்ற வருத்தமும் ஒரு சேர வரும். இனி அந்த கவலையே வேண்டாம். உங்கள் இஞ்சி பூண்டு விழுது வார கணக்கில் ஆனாலும் அரைத்த அன்று இருந்ததைப் போலவே ஃப்ரெஷ்ஷாகவும் மணமாகவும் இருக்க ஒரு சூப்பர் ஐடியா இருக்கிறது. பிரச்சனை இதுதான். முதலில் இஞ்சி பூண்டு விழுது ஏன் பச்சை நிறமாக மாறுகிறது என்று தெரிந்து கொள்வோம். பூண்டில் உள்ள சல்ஃபர் கலவைகள் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரியும் போது ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம்தான் அந்த பச்சை நிறத்திற்கு காரணம். இது உடல் நலத்திற்கு கெடுதலானது இல்லை என்றாலும் அதன் மணமும் சுவையும் சற்று குறைந்துவிடும். தீர்வு இதுதான். சிம்பிள் அண்ட் சூப்பர் டெக்னிக். இனி இஞ்சி பூண்டு விழுதை அரைக்கும் போது இந்த சின்ன விஷயங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். தேவையானவை: இஞ்சி பூண்டு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை. முதலில் இஞ்சி மற்றும் பூண்டை சுத்தம் செய்து மிக்சியில் போட்டு வழக்கம் போல அரைத்து கொள்ளுங்கள். அரைத்து முடித்ததும் அந்த விழுதை ஒரு பாத்திரத்திற்கு மாற்றுங்கள். இப்போது அதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மற்றும் 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நன்றாக கலக்குங்கள். இந்த கலவையை ஈரமில்லாத சுத்தமான கண்ணாடி பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் போட்டு காற்று புகாமல் இறுக்கமாக மூடி ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். இந்த விழுது வார கணக்கில் ஆனாலும் நிறம் மாறாமல், மனம் குறையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மேஜிக் எப்படி வேலை செய்கிறது? நல்லெண்ணெய். இது விழுதின் மேல் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது. இதனால் விழுது காற்றுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது தடுக்கப்பட்டு நிறம் மாறும் ரசாயன வினை நடக்காது. உப்பு. உப்பு ஒரு இயற்கையான பதப்படுத்தியாக நேச்சுரல் பிரிசர்வேட்டிவ் செயல்படுகிறது. இது பாக்டீரியா வளர்ச்சியை தடுத்து விழுது நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க உதவுகிறது. கூடுதல் டிப்ஸ்: விழுதை எடுக்க எப்போதும் சுத்தமான ஈரமில்லாத ஸ்பூனை பயன்படுத்துங்கள். பிளாஸ்டிக் டப்பாக்களை விட கண்ணாடி பாட்டில்களில் சேமிப்பது சிறந்தது. ஏனெனில் பிளாஸ்டிக் வாசனையை உறிஞ்சு கொள்ளும். அதிக அளவில் அரைத்து வைப்பதாக இருந்தால் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி கட்டிகளாக உறைய வைத்து பிறகு அதை ஒரு ஜிப்லாக் பையில் போட்டு ஃப்ரீசரில் சேமிக்கலாம். தேவைப்படும் போது ஒரு கட்டியை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இனி என்ன யோசனை? அடுத்த முறை இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இந்த சிம்பிள் டெக்னிக்கை முயற்சி செய்து பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதாவது கிச்சன் டிப்ஸ் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 4. சாதம் உதிரியா வரலையா? சில சமயம் சாப்பாடு வைக்கும்போது அது ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிட்டு முத்த மாதிரி ஆகிடுதா? இனிமே உங்க வீட்டு சாதம் மல்லிகை பூ மாதிரி உதிரியா இருக்கும். அரிசி கொதிக்கும் போதே அதுல ஒரு 4 சொட்டு எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ், இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சாதம் வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஒன்னோட ஒன்னு ஒட்டாம முத்து முத்தா உதிரியா இருக்கும். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் செய்ய இது பெர்ஃபெக்ட் டிப். டிப் நம்பர் 5. கையில பூண்டு வாசனையா? ஒரே செகண்ட்ல விரட்டலாம். பூண்டு, வெங்காயம் உரிச்சதுக்கு அப்புறம் கையில வர்ற அந்த வாசனை சோப்பு போட்டாலும் போகாது. அதுக்கு பார்லர் போக வேண்டாம், நம்ம கிச்சன்லயே வழி இருக்கு. உங்க கையில இருக்கிற எவர் சில்வர் பாத்திரத்தையோ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல், இல்ல உங்க கிச்சன் சிங்கையோ தண்ணீர்ல நனைச்சுக்கிட்டே ஒரு 30 செகண்ட் நல்லா தேயுங்க. ஆச்சரியமா இருக்கும். அந்த கெட்ட வாசனை மாயமா மறைஞ்சே போயிடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த சல்ஃபர் மூலக்கூறுகளை எடுத்துடும். இது ஒரு மேஜிக் டிப். டிப் நம்பர் 6. சப்பாத்தி மிருதுவா வரணுமா? இந்தாங்க சீக்ரெட். சப்பாத்தி சுட்டு கொஞ்ச நேரத்துல அப்பளம் மாதிரி ஆகிடுதா? கவலையே வேணாம். இனி உங்க வீட்டு சப்பாத்தி பூ மாதிரி சாஃப்டா இருக்கும்.
சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சாதாரண தண்ணிக்கு பதிலா வெதுவெதுப்பான பால் லூக்வார்ம் மில்க் அல்லது வெதுவெதுப்பான பானி லூக்வார்ம் வாட்டர் ஊத்தி பிசைஞ்சு பாருங்க. அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சா சப்பாத்தி மணி நேரமானாலும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிடுறவங்க உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. என்ன மக்களே, இந்த 6 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா நம்ம கிச்சன் வேலையை ரொம்பவே சுலபமாக்கும். இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிப் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்காக பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம மில்க் பாக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை டங் டங்னு தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மில்க் பாக்கெட். பை பாய், டேக் கேர்.